முத்து பயங்கர கோவமா இருக்காரு. மீனா எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அப்பா கிட்ட சொல்றாரு. அவங்க அப்பா சொல்றாரு, இல்ல. கண்டிப்பா அந்த பொண்ணு தான் திருடி இருக்கு. அது மட்டும் இல்ல, நீயும் தான் காரணம். நீ சொல்லி தான் அவ திருடுறாளா? அவங்க 2 பேருக்கும் இதான் பழக்கமா? ஆமா, நீ என்ன நல்லவனா என்ன? இந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். நல்ல குடிகாரன், ரவுடி, எங்க பார்த்தாலும் சண்டை போடுவ. எல்லாருக்குமே தெரியும் உன்னை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அப்பா ரொம்ப மோசமா பேசுறாரு. அதை கேட்டோன்னே அண்ணாமலைக்கு பயங்கரமா கோவம் வருது. இங்க பாரு வாசுதேவன், இதுக்கு மேல ஒரு வார்த்தை தப்பாக பேசாத அப்படி சொல்லிட்டு, அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது முத்துக்கு. அப்படியே போட்டு வாசுதேவனை அடின்னு அடிக்கிறாரு. அப்படியே அண்ணாமலை தடுக்கிறாரு. என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே அண்ணாமலைக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவர் தப்பாக பேசினாரு, அதனால தான் அவன் அடித்தான். அவன் எந்த காலத்து கூட தப்பாக எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம், இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவை கூட்டிகிட்டு போயிட்டாரு. அண்ணாமலை சொல்கிறாரு, வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்த ஸ்ருதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. நான் உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே போகிறாங்க. ஏமா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. ரவியும் அப்படியே நிற்கிறாரு. விஜயா எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே விஜயா கத்துன்னு கத்துறாங்க. என் மானம் போச்சு, அவமானம், அசிங்கம், எவ்வளோ பெரிய எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த முத்துவை கூட்டிகிட்டு போக வேண்டாம் நான் சொன்னேன், கடைசியில் அசிங்கப்படுத்திட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அண்ணாமலை வராரு. வந்த உடனே பயங்கரமாக திட்டுறாரு. இஷ்டத்துக்கு பேசுறது. ஆமாம், பின்ன எல்லாம் உங்கள் பெரிய மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. பண்ணுறதெல்லாம் தப்பு. தான் அவளால் எவ்வளோ பெரிய அசிங்கம். இங்கே பார், மீனாவை பற்றி தப்பாக பேசுகிறோம், உன் வாயை அழுகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. முத்து மீனா 2 பேருமே வர்றாங்க. வந்த உடனே விஜயா சொல்கிறாங்க, 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, வீட்டை விட்டு வெளியே போகணுமா? சரி போ மீனா, போயிட்டு பேக்கெல்லாம் ரெடி பண்ண போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நாங்கள் மட்டும் போனால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அப்பா நீங்கள் வரீங்களா? கண்டிப்பாக நான் உன் கூட வரேன், வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை கூப்பிட்றாரு. அதை பார்த்தோன்னே விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டேய் போகிறத்தன நீ போ, அவர் எதுக்காக கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. என் பையன் எங்கே இருக்கானோ அங்கே தான் நானும் இருப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ரோகிணி பயங்கரமாக